ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2025 நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸோட ஆர்டிஎம் கார்டு லிஸ்ட்டில் ஹர்திக் பாண்டியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எமிரேட்ஸ் டீமோட கோச் அஜய் ஜடேஜா இப்போ ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டை வந்து கொடுத்துருக்கிறாரு. அஜய் ஜடேஜாவை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் டீமோட பேபி ஃப்ரான்ச்சைஸான எமிரேட்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு டீம் IL T20 இருக்குது. ஸோ அந்த டீமோட பேட்டிங் கோச்சாக அஜய் ஜடேஜா இருக்கிறார். ஸோ அவர் இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸோ மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராட்டஜிக்கலி வந்து ப்ளே பண்ணுறதுல அவங்க ரொம்பவே வந்து தெளிவான ஒரு டீம். ஸோ இப்போ IPL 2025 ரிட்டன்ஷன் ரிலீசஸ் அது மட்டும் இல்லாமல் RTM அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து BCCI ரூல்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ BCCI ரூல்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸும் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். ஸோ IPL 2025 ஆக்ஷனில் 3 பிளேயரை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து திரும்ப எடுக்க முடியாது. ஸோ அந்த பிளேயர்ஸ் யாருன்னா ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், பும்ரா. ஸோ கண்டிப்பாக இந்த 3 பிளேயரில் யாரையாவது ஒருத்தர் நீங்கள் விட்டால் கூட அவரை கண்டிப்பாக உங்களால் மும்பை இந்தியன்ஸ்குள்ளே கொண்டு வர முடியாது. ஏன்னா அவங்களுக்குலாம் அந்த லெவலில் வந்து மவுஸ் இருக்குது. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பிட் பண்ணுறதுக்கு டீமில் ஆளும் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு உங்களுடைய ஃபஸ்ட் எய்ம் என்னவா இருக்குன்னு நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு கேப்டன்சி ரிட்டன்ஷனில் ஹர்திக் பாண்டியாவை ரீட்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுடைய மைண்ட் செட்டாக இருக்கும். பட் ஆனால் கண்டிப்பாக அது வந்து நீங்கள் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவை ரீட்டைன் பண்ணணும். ஃபார்மர் MI கேப்டன் அண்ட் கரண்ட்டாக இன்டர்நேஷ்னல் T20 வின் பண்ணி கொடுத்துருக்குற ஒரு கேப்டன். அதுவும் இல்லையா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டென்ஷனில் ஹர்திக் பாண்டியாவை ரிலீஸ் பண்ண வேணாம், நீங்கள் வந்து சூரியகுமார் யாதவை வந்து ரீட்டைன் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ எனக்கு வந்து இந்த இடத்துல இன்னும் ஒரு டவுட் வருது. ஸோ அதாவது அஜய் ஜடேஜாவை பொறுத்த வரைக்கும் அவர் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நல்ல வந்துட்டு மாஸ்டர் மைண்ட், அதில் வந்து எந்த டவுட்டும் கிடையாது. பட் ஆனால் வந்து இந்த இடத்துல ஹர்திக் பாண்டியாவுக்கு அப்போ பிட்டர்ஸே இல்லைங்கிற மாதிரி நினைக்கிறாரா, இல்லை வந்துட்டு எந்த டீமும் ஹர்திக் பாண்டியாவுக்கு ஆல் அவுட்டாக பிட் பண்ணாது அப்படின்னு நினைக்கிறாரான்னு தெரில. ஏன்னா அவரோட ஒப்பீனியன் படி பும்ரா, அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, அதே நேரம் வந்துட்டு ரோஹித் சர்மா, இவங்க எல்லாருமே மும்பை இந்தியன்ஸில் இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய சைட் ஆஃப் ஆப்ஷனாக இருக்குது. ஸோ அதுதான் வந்து எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. பட் ஆனால் இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன்னா, ஸோ அவரே அவரோட ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. ரோஹித், ஸ்கை, பும்ராவெல்லாம் விட்டுட்டிங்கன்னா இந்த இடத்துல யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் அப்படின்னு வரும்போது இந்த 3 பிளேயர்ஸை வந்துட்டு லெட் ஹிம் கோன்னு விட மாட்டாங்க. கண்டிப்பாக ஆல் அவுட்டாக பிட் பண்ணி எடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ஹர்திக் பாண்டியாவை ரிலீஸ் பண்ணும்போது ஹர்திக் பாண்டியாவையும் தான் கண்டிப்பாக வந்துட்டு பிட் பண்ணுறக்கு ஆள் இருக்கும். இப்போ சேலரி பிராக்கெட் பார்க்கும்போது 18 crores, 14 crores, 11 crores அப்படிங்கிற இந்த 3 கண்டிஷன் தான். இந்த 3 சேலரி பிராக்கெட் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ அதில் வந்து கண்டிப்பாக வந்து இவங்க எல்லாரையும் ரீட்டைன் பண்ண முடியுமானா அதுக்கான ஆப்ஷனும் நம்மக்கிட்ட இருக்குது, இல்லைன்னுலாம் வந்து சொல்லலை. ஸோ RTM அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்துட்டு நம்ம 4 பிளேயரில் யாராவது ஒருத்தர் RTM தான் பண்ணி ஆகணும். அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. அந்த ஒரு பிளேயர் யார், இப்போ சூரியகுமார் யாதவ் நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு மாதிரி இருந்தால் கூட கண்டிப்பாக அவர் நம்ம RTM தான் பண்ணுறோம். பும்ராவை ரிலீஸ் பண்ணாலும் RTM தான் பண்ண முடியும். ரோஹித்தை ரிலீஸ் பண்ணாலும் RTM தான் பண்ண முடியும். இப்போது ரோஹித் சர்மா ஃப்ராங்க்லி வந்து பேசணுன்னா இந்த ஒரு மெகா ஆக்ஷன் அப்படிங்கிறதுனால ஏஜ் ஃபேக்டர் அப்படிங்கிறத கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுவாங்க. அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஸோ இப்போது RCBயே கூட வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய ட்ராஃபியோட அந்த ஒரு நாங்கள் இது வரைக்கும் ட்ராஃபியை அடித்ததில்லை. ஸோ அதனால் RCB கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல ரோஹித் சர்மாவை வந்து ட்ரை பண்ணி ஒரு டைம் கேப்டன்சி வந்து கொடுத்து அந்த இடத்துல வந்து அவங்க ட்ராஃபி அடிச்சிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த அந்த இடத்துல அவங்க தெளிவாக ஓப்பனாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒன் டைம் யூஸ் மாதிரி நம்ம ரோஹித்தை கண்டிப்பாக பண்ண முடியாது. ரோஹித் வந்து இப்போ T20 சைடில் வந்து ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ RTMல ஹர்திக் பாண்டியா வைக்கிறது அப்படிங்கிறது எனக்கு என்ன யோசனையாக இருக்குன்னா, இப்போ 18 crores அப்படிங்கிற சேலரி பிராக்கெட் கொடுத்து நம்ம ஹர்திக் பாண்டியா வந்து ரீட்டைன் பண்ணிடலாம். அந்த ஆப்ஷன் நம்மகிட்ட இருக்குது. இருந்தாலும் RTM பண்ணிக்கலாங்கிறப்போ 18 crores தாண்டி ஹர்திக் பாண்டியாவை பிட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன கேரண்டி அப்படிங்கிறது எனக்கு புரியல. அண்ட் இன்னொன்று அஜய் ஜடேஜா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏன் வந்து அவர் 18 crores தாண்டி போக மாட்டாருன்னா அவருக்கு வந்து இன்ஜுரி கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. இன்ஜுரி கன்ஸ்ட்ரெயின்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இன்ஜுரி அப்படிங்கிற விஷயம் ரொம்ப பெருசாக போகிறதுனால அவரை வந்துட்டு நிறைய டீம்ஸ் டார்கெட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதே நேரம் நீங்கள் சூரியகுமார் யாதவோ, பும்ராவோ, ஹர்திக் பாண்டியாவோட இடத்துல இல்லை ரோஹித் சர்மாவே வச்சா கூட அவங்களுக்குலாம் பெரிய லெவலில் இன்ஜுரி வரதில் கன்சிஸ்டண்ட்டான பிளேயர்ஸாக இருக்கிறாங்க. கண்டிப்பாக ரோஹித் சர்மாவை கேப்டன்சிக்காகவே நிறைய பிட் பண்ணுவாங்க. சூரியகுமார் யாதவை கன்சிஸ்டண்ட்டான வந்து ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனால் பிட் பண்ணுவாங்க. பும்ராவுக்கு ரீசனே தேவையில்லை. அதே நேரம் ஹர்திக் பாண்டியா அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பெருசாக சொல்கிற லெவலுக்குலாம் எதுவுமே கிடையாது. அதாவது ரோஹித் சர்மான கேப்டன்சி, சூரியகுமார் யாதவ்னா நல்ல கன்சிஸ்டண்ட்டான மிடில் ஆர்டர், நல்ல ஒரு டெத் பவுலிங்கும் பவர் பிளே பவுலிங், அதாவது பவுலிங் அப்படின்னாலே அது பும்ரா தான் அப்படிங்கிற மாதிரி ஹர்திக் பாண்டியாவை ஃபினிஷிங்னா இவர் தான் அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா அது விண்டேஜ் ஹர்திக் பாண்டியா வந்தார்னா ஹேட்ரிக் 6 அடித்து ஹேட்ரிக் பாண்டியாவாக இருந்த தருணம். ஒரே ஒரு தடவை வந்தார் டெபு கேப்டன்சியில் IPLல குஜராத் டைட்டன்ஸை சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ அதையே வந்து நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸுக்கு வரும்போதும் இல்லை வந்து மறுபடியும் வந்து குஜராத் டைட்டன்ஸை ஃபைனல் கூட்டு போயிருந்தாலும் அந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு ஜெயிச்சு கொடுத்துருந்தா நம்ம சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் வந்து GTயை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கேப்டனாக இருந்த ஒரு ரோஹித் சர்மா மாதிரி
மாதிரி வந்துட்டு இப்போ ஹர்திக் பாண்டியா வந்து ஜிடியில் இருந்த மாதிரி வந்து இங்கே மும்பையில் இல்லை. ஸோ அதனால் அவர் வந்து சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து அவர் ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நல்ல ஆப்ஷன் தான். ஆர்டிஎம் பண்ணிக்கலாம்னு அஜய் ஜடேஜா சொல்லியிருக்காரு. இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.